பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே அடியேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Today's scripture taken from Romans chapter 8 verse 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனை அதிகமாய் நேசிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட நீங்க ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறீர்களா? இந்த உலகத்திலே இரண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள். தேவனை நேசிக்கிற மக்கள் இருக்கிறார்கள், தேவனை நேசிக்காத மக்கள் இருக்கிறார்கள். சில நேரங்களிலே சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது தேவனை நேசிக்காத மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார் என்றால், ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வந்து விட்டதே, என்ன செய்வது என்று தெரியாமல் சில நேரங்களில் கலங்கி போவார்கள். சில நேரங்களில் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள். சில நேரங்களிலே இந்த பிரச்சனை யாரால் வந்தது என்று சொல்லி கண்டறிந்து அவர்களுடைய பிரச்சனை பண்ணுவார்கள், அவர்களோடு சண்டை போடுவார்கள். ஆனால் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தேவனை நேசிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது அவள் அதை சாந்தமாகவும் சமாதானத்தோடும் கையாளுவார்கள் என்பதை ஒரு மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் தேவன் நேசிக்கிற பிள்ளைகள் முதலாவது எடுக்கிற ஒரு காரியம், சொல்லுற ஒரு காரியம், தேவன் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தேவன் பார்த்துக் கொள்வார். நாம் இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிப்போம், கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இதுதான் தேவனை நேசிக்கிறவர்களுக்கும் தேவனை நேசிக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் தேவன் நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பும். ஏனென்றால் அந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள், பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் கலங்கி போகக்கூடாது, நீங்கள் துவண்டு போகக்கூடாது. தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் உதவி செய்வார், சகலத்தை நன்மைக்கேதுவாய் மாற்றுவார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேதத்திலே ஒரு சகோதரியை குறித்து நான் உங்களுக்காக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தேவனை அதிகமாக நேசித்த ஒரு மகள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். இயேசு சுவாமி சொல்கிறார், ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சம் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆம் பிரியமானவர்களே, இங்க ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவை சந்திக்கிறார். சும்மா சந்திக்கவில்லை, விலையுறந்த தைலத்தை எடுத்துக்கொண்டு அந்த பரிமள தைலத்தை இயேசுவின் கால்களில் ஊற்றி தலைமயிரினால் அது இயேசுவின் பாதங்களை துடைத்த மகளாக காணப்பட்டார். இயேசுவுக்கு இந்த செயலை பார்த்த உடனே ஒரு ஆச்சரியமா இருந்தது. விலையுறந்த தைலத்தை என் கால்களிலே ஊற்றி இவள் தன் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி இயேசு ஆச்சரியப்பட்டார். அங்கே பரிசேயனையும் பார்த்து ஆண்டு கேட்கிறார், நான் உன்னுடைய வீட்டில் வந்தேன், ஆனால் எனக்கு நீ கால்கள் தரவில்லை, என்னை விசாரிக்கவில்லை. ஆனால் இவளோ வந்த முதல் கொண்டு என் பாதங்களை தைலத்தினால் துடைக்கிறார். ஆகையால் இவள் என்னை மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லி அங்கே கர்த்தர் சொல்வதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவனை நேசிக்கிற பிள்ளைகள், தேவனிடத்தில் அன்பு கூற பிள்ளைகளுக்கு அவர் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார் என்பது இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு
சந்தோஷமாய் கடந்து சென்றாள். அவள் வாழ்க்கை முடிகிற வரையிலும் இயேசு நாம மகிமைக்காக வாழ்ந்தாள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை அதிகமாய் நேசிக்கும் பொழுது தேவனும் நம்மை அதிகமாய் நேசிப்பார். தேவன் அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகளுடைய காரியத்திலே தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சகல காரியங்களிலும் இயேசு சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார். ஏன் தெரியுமா? நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால். அல்லேலூயா. ஆகிய அவரும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். நமக்காக தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்து விடக்கூடாது. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தெய்வம். அன்றியும் உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் உம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு நீ சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவனாயிருக்கு. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தில் வருகிற பிரச்சனைகள், போராட்டம் வரும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் உம்மை சமூகத்தில் ஓடி வருகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை பிடித்து கொண்டு நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, உலக மனுஷனை போல அழுது புலம்பி துக்கித்து நாங்கள் வாழ விரும்பவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை நேசிக்கவும் உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரே வாழவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அன்றைக்கு அந்த பாவியான ஸ்திரீயை ஆண்டவர் மன்னித்து ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். அவருடைய இதயத்தின் வேண்டுதலெல்லாம் என் தேவன் நிறைவேற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.